ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நீங்கள் வந்திருக்கேன் தமிழ் கேமர். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கைஸ். நீங்கள் எனக்கு இப்போ 40 சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்கு ரொம்ப நன்றி கைஸ். அதுக்கப்புறம் நம்ம லைவ் வீடியோலாம் பார்க்கணுன்னா நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சா தான் நம்மளுக்கு அது அன்லாக் ஆகுமா போட்டுருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணியை பக் பண்ணுறதுக்கான ஒரு மூடு தான் இது. இந்த ஃபை மாதிரி ஒரு தெரியும் அதான் இது. சரி மேட்ச்குள்ளே போய் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். டே 1 ஓகே கைஸ். இப்போ டே 1 வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம இப்போ அந்த மோடை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம். இது பேர் தான் கைஸ் காட் மோடுன்னு இருக்கும். ஆனால் அந்த ஒரு மோடு தான் மட்டும் தான் இருக்கும். பாருங்களேன், நார்மலான மோடை பாருங்கள். இப்போ இதை கீழே போட்டேன் கிராணி வரும் பாருங்க. இப்போ பாருங்க கைஸ், அவுட் ஆகிட்டோம். இதுவே நம்ம காட் மோட் ஆட்டணும்னா என்ன பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 50 சப்ஸ்கிரைப் போட்டு நம்ம லைவ் போட அனுப்பிச்சிடுவோம். லைவில் நம்ம டார்கெட் என்னாலே அப்படியே 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிடுவோம் கைஸ். ஓகே. இது நான் பக்கத்தில் ப்ளூ கலர் தெரியுது. சரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணுவோமா காட் மோட் ஆச்சு. இப்போ காட் மோடை ஆன் பண்ணிக்கிறேன். கீழே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் கிராணியை பக்காயிடுச்சு பார்த்தீங்களா கைஸ். இதுதான் அந்த மோடோட விசேஷமே. என் காட் மோடை ஆஃப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. கிராணி நம்மளும் ஒன்றும் இல்லை. இதுவே காட் மோடை ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். நீங்கள் ஹைடு தான் கைஸ் கொடுக்கணும். இந்த இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஹைடு தான் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா மொத்தத்துக்கு வெளியே போயிடும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு மகிமை என்னென்னா நம்மளால் அவுட் ஆக முடியாது. பார்த்தீங்களா? ஓகே. நம்ம என்ன அப்புறம் நம்ம சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பேட்லாக் கோடு இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ணோம் யோசிச்சுட்டே வரல கைஸ். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் பெஸ்ட்டாக நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுவோம். நம்மளுக்கு கரெக்டாக வரும் கைஸ். கைஸ் நீங்கள் வச்சு வண்டி இருந்துச்சு தூக்கிட்டேன். ஸ்பைடர் ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அது நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் புக் இங்கே தான் இருக்குது. கிளவியோட அம்மா கிளவி வந்து வயிற்றுலேருந்து கக்கணும். அதை கக்குனா தான் நம்மளால் போக முடியும். அது சுற்றிக்கிட்டே இருக்குங்க. நானாக இருந்தால் ரியல் லைஃப்பில் கயிறை பிடிச்சி இழுத்துருவேன். ஆனால் இது சுற்றணும். சரி பார்த்து சுட்டுட்டு ஆம்பர் காசுக்கா. ஐயோ ஒன்று வயசுக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கும் ஒன்றும் டவர் கட்டாக இருக்குது. ஹேமர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம். இப்போ ஹேமர் எடுத்துக்கிட்டு போய் கீழே போய் ரைஸ். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. எல்லாருக்கும் இப்படி தான் ஆகும். ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை பார்த்தீங்களா. நான் போய் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபியூலு ஷார்ட்கன் பார்த்து கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், நானே செக் பண்ணவே இல்லை. ஸ்பெஷல் கீ கிடச்சதுக்கப்புறம் தான் ஸ்பைடர் ரூமுக்குள்ளே போய் ஸ்பைடர் நம்மளை ஏதாவது பண்ணுதான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆர்வமாக இருக்குது கைஸ். சீக்கிரம் போய் நம்ம வச்சு அதை ஓப்பன் பண்ணி வந்துடுவோம். ராணி மட்டும் தான் அடிக்காமல் இருக்குமா இல்லைன்னா எதுவுமே எல்லாமே அடிக்காமல் இருக்குமா. மோடை செக் பண்ணிக்கிறோம். காட் மோடில் தான் இருக்குது. ஓகே. ஓப்பன் பண்ணி மேலே வைக்கிறோம். இதை பண்ணட்டும் அடிச்சிடும். அப்போ இல்லை கைஸ், அதுமாதிரி ஏற்றிட்டுருந்தாங்க. நான் ஏதாவது பண்ணதான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் அது மட்டும் தான் பக்காகுமா எல்லா இதுவும் பக்காகுமா போட்டு பண்ணிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா அந்த ஆப்பு தலையை மட்டும் தான் பக்காகுமா இல்லைன்னா இதுவும் பக்கமான்னு தெரில. காட்டிச்சு பார்த்தீங்களா வேலையை. 3வது நாள். சரி கைஸ், அவ்வளோதான். 5 நிமிஷம் தான் வீடியோ போடலான்னு நினச்சேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். பார்த்ததுக்கு நன்றி கைஸ். நம்ம சேனலில் போகும்போது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வரட்டா.